லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த அரசியல்வாதி திரு கே.என்.நேரு அவர்களை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு அரசியல் விளையாட்டை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்திருப்பதாக மிகப்பெரிய ஐயம் எழுந்திருக்குது. இதை பற்றி தான் ஒரு பார்வையை பார்க்க வேண்டியிருக்குது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களினுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் திரு கே.என்.நேரு அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கே.என்.நேரு அவர்கள் கையில ஒப்படைக்கக்கூடிய மாநாடுகளாக இருக்கட்டும், அவர் கையில ஒப்படைக்கக்கூடிய தொகுதிகளாக இருக்கட்டும், அதை வெற்றி வாகை சூடி தரக்கூடியவர் திரு கே.என்.நேரு அப்படிங்கிற ஒரு பார்வை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மத்தியில இருக்குது. ஸோ தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் போது திரு கே.என்.நேரு அவர்களை குறி வைக்கிறதா பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற ஒரு பார்வையை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வைக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னன்னா 2024 ஏப்ரல் மாதம் தொட்டு ஒரு ரெய்டை பாரதிய ஜனதா கட்சியின் மூலியமாக முகமையாக திகழக்கூடிய இடி சிபிஐ நடத்துவதாக ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வைத்தார்கள். அன்றைக்கு டிவிஹெச் ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு அவருடைய தம்பி நடத்துற நிறுவனத்தின் மேல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, மணி லாண்டரிங் கேஸ், அதாவது பிஎம்எல்ஏ 2002 ஆக்டின் படி பல்வேறு லோன்களை வாங்கி கொண்டு அதை சரியாக பயன்படுத்தாமல் அதை வேற்று நாடுகளுக்கு பணம் பரிமாற்றங்கள் செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டின் முகமையாக சிபிஐயும் இடியும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு வழக்கை பதிவு செய்து ஒரு சர்ச் ஆபரேஷனை ஒட்டுமொத்தமாக திரு கே.என்.நேரு அவர்கள் மேலையும் திரு கே.என்.நேரு அவர்களுடைய புதல்வர் மேலையும் அவர்களுடைய தம்பியினுடைய நிறுவனங்களையும் மிகப்பெரிய ஒரு சர்ச் ஆபரேஷன்ஸ் பண்ணாங்க. அதனுடைய தீர்ப்பையோ இதுவரைக்கும் நாம எந்த இடத்துலையும் தேடி பார்க்கவும் முடியவில்லை. ஸோ அப்படி இருக்குங்கிற காலகட்டத்தில் இப்போதைக்கு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை கிட்டத்தட்ட 2500க்கு மிகாமல் உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள்ல 2500 பேருக்கும் மிகாமல் 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரைக்கும் ஒவ்வொரு வேலை வாய்ப்புகளுக்கும் இவர்கள் லஞ்சம் பெற்றதாக, கையூட்டு பெற்றதாக ஒரு குற்றச்சாட்டை இடி பதிஞ்சிருக்கிறதாக பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கிறது. ஸோ இதை நீங்க ஒட்டுமொத்தமாக கணக்கிட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட தோராயமாக 800 கோடிக்கு மிகாமல் இந்த ஆபரேஷன்ஸ் நடந்ததாகவும் இந்த வேலை வாய்ப்புகளுக்கு பெற்றப்பட்ட பணங்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு திரு கே.என்.நேரு மேல நடந்ததுக்கு அடுத்த நாளே திருப்பதி தேவஸ்தானம் போர்டில் ஹையஸ்டாக டொனேஷன் பண்ண பக்தர் யாருங்கிற பேர்ல திரு கே.என்.நேரு அவர்களுடைய பேர் தாங்கிய ஒரு இமேஜ் ஒட்டுமொத்தமான சோசியல் மீடியால வைரல் ஆகுது. ஸோ திரு கே.என்.நேருவை முடக்கிறதுனால பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன கையூட்டு கிடைக்க போகுது, என்ன அவர்களுக்கான பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு பார்வையை பார்க்கும்போது திரு கே.என்.நேரு அவர்கள் கையில கிட்டத்தட்ட 30-35 தொகுதிகளை திருச்சி மண்டலத்துல கொடுத்திருக்குது திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ இதனுடைய வெற்றி வாய்ப்புகளை அவரை தடுத்து வைப்பதன் மூலியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வாய்ப்புகளை தடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக இதே மாதிரி கே.என்.நேரு மாதிரி திமுகவினுடைய மிக மூத்த அரசியல்வாதிகளை ஒன்றன் பின் ஒன்றாக 2026 தேர்தல் நெருங்குவதற்குள் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் இடியை புகுத்தியோ இல்லை சிபிஐ புகுத்தியோ இல்லை ஐடிஐ புகுத்தியோ பல்வேறு வழக்குகளை அவர்களை சிக்க வைத்து பல்வேறு தேர்தல்களில் அவர்களால் பயணம் செய்ய முடியாத அளவுகளுக்கும் அவர்களால் ஒட்டுமொத்த தேர்தல்களிலும் பங்களிப்பை செய்ய முடியாத அளவுகளுக்கும் முடக்குவதாக திராவிட முன்னேற்ற கழகம் குற்றம் சாட்டுது பாரதிய ஜனதா கட்சியின் மேல. ஆனா பாரதிய ஜனதா கட்சி இல்ல இடி, ஐடி, சிபிஐ போன்றவை தன்னாட்சி நிறுவனங்கள், தன்னாட்சி அமைப்புகள், அதில் எங்கள் தலையீடுகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கிறாங்க. ஆனால் பொது சமூகத்திலும் சரி அரசியல் உற்று நோக்குபவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் மேல் இரண்டாவது ஒரு பார்வை இருக்குது. அது என்னன்னா, இவர்கள் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அத்தனையுமே எதிர்கட்சியினர் மேல் அவர்கள் பழியை சுமத்துவதற்கு இந்த இடி, சிபிஐ, ஐடி போன்ற பல்வேறு துறைகளை ஏவல் துறைகளாக மாற்றுகிறார்கள் அப்படின்னு கடந்த 10 வருடங்களாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதற்கு ஆதாரப்பூர்வமாக ஒரு தரவுகளை எடுத்து காமிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்குது. கடந்த 2014 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட இடி மட்டும் பதிந்த வழக்குகள் 193 வழக்குகள். இதில் தோராயமாக கன்விக்ஷன், அதாவது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு தண்டனைகள் உறுதி செய்யப்பட்ட வழக்குகள்னு பார்த்தோம்னா மொத்தமே ஒரே விழுக்காடு தான். அப்போ அந்த ஒரு விழுக்காடுகளுக்கும்
கம்மியாக தான் வந்து கன்விக்ஷன் ரேட்டே இருக்குது, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளனர். ஸோ மொத்தம் 3 கேஸ், 193 கேஸில் கன்விக்ஷன் ஆகிற ஒரு ரிப்போர்ட்டை வைத்துக்கொண்டு இந்த இடியையும் சிபிஐயையும் ஐடியையும் வைத்து நடத்தக்கூடிய அரசியலை பாரதிய ஜனதா கட்சியினர் கைவிட வேண்டும் அப்படிங்கிறது திரு கே என் நேரு அவர்கள் பல்வேறு பேட்டிகளில் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வருகிறார். ஸோ இது வந்து வெறும் கே என் நேருவோட முடிய போகுதா, இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு அமைச்சர்களின் வீட்டுகளிலும் இடி, சிபிஐ, ஐடி போன்ற பல்வேறு துறைகளை பாரதிய ஜனதா கட்சி ஏவி விட போகிறதா என்பதை பொறுத்திருந்து 2026 எலெக்ஷனை தொட்டு நம்ம பார்க்க வேண்டிய கால சூழ்நிலை இருக்குது. மற்றும் ஒரு வீடியோல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் லீடர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து. நன்றி.